நாங்க வெளிய போறோம். அதனால காம்படிஷனுக்கு போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னன்னா அன்பாக்கு வந்து நம்ம காம்படிஷனுக்கு சேர்த்திருக்கோம். டான்ஸுக்கும் ரேம்ப் வாக்குக்கும். அதுக்கு தான் வந்து போறோம். போயிட்டு வந்துட்டு அவ எப்படி பண்ணிருக்கிறா அப்படிங்கறது வந்து நாங்க வீடியோ போடுறோம். ஏன் தாங்க நாங்க ஃபுல் வீடியோவா எடுக்கிறோம். நாங்க வந்து கிளம்பிட்டோம், போயிட்டு வரோம். டாட்டா சொல்லிட்டாங்க. நீ சொல்லு டாட்டா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக சாப்பிட்டு போயிடலான்னு கடையில் போய் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பூரி வந்து அன்பாக்கு பிடிக்கும், அதனால் அதை ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த குழம்புல வந்து வெங்காயமாக இருக்குன்னு மேடம் பொறுக்கி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே. சாப்பிட்டு நேராக வந்து நாங்கள் அங்கே ஸ்கூலுக்கு தான் வந்து போயிட்டோம். அங்கே வந்து நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு 10-10:15 ஆகிருச்சு. அந்த டைம் ஆகிப்போச்சு இவங்க சாப்பிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளேயே. இப்போ இல்லை ஃபஸ்ட்டே இப்போ இங்கே வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு. இங்கே பாரு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதில் தான் நம்ம காம்படிஷன் வந்திருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதில் எங்கள் அண்ணன் புள்ள, தம்பி பிள்ளை அவங்களும் இருக்கிறாங்க. ரெட் கலர் டோன் வந்து அண்ணன் புள்ள, மெரூன் கலர் இது வந்து தம்பி பிள்ளை. இது வந்து நம்ம அன்ஃபா, அஸ்பரும் இருக்கான். அப்போ நாங்கள் வந்து அடுத்து வந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பேர் அதாவது அங்கே வந்து காம்படிஷன் நடத்தினாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 5 பேர் வந்துட்டு இந்த இது ட்ராவலிங்க்கு வந்து விட்டாங்க. பாப்பா வந்து தவழ்ந்து வர்றதுக்கு வந்து விட்டுருந்தாங்க. ஆலியாவை உள்ளே கூட்டிகிட்டு போனால் ஃபுல்லாக அங்கே ஃபுல்லுமே வந்து பொம்மையும் டாய்ஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஆலியாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மேலேயே தான் அவள் கண் இருக்குது, கண்ணு கீழே வந்தவாடு இல்லை. நான் வருவாளா என்னமோனா தெரியாமல் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவள் நம்மளை பார்த்ததும் சரி வர்றேன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி வந்தாள். ஆனால் ஃபுல்லாமே வந்து பொம்மை ஸ்டிக்கர் நிறைய ஒட்டியிருந்தாங்க. அவளுக்கு வந்து அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல, பேசாமல் அழுதுகிட்டே அமைதியாக இருந்தாள். உள்ளே போனது ரொம்ப ஜாலியாகிட்டா ஆலியா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளாஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவள் வந்து ட்ராவலிங்கில் வந்து இவளுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆலியாவுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க இது ட்ராவலிங்கில் வந்து வந்துடுறதுக்காக. அவங்க வந்து டைமிங் பேஸ் பண்ணி மாதிரி தான் நம்மளை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ 5 பேர் விட்டாலும் அடுத்த 5 பேர் அப்படி இருக்குது. மொத்தம் வந்து 19 குழந்தைங்க வந்து இந்த ட்ராவலிங்க்கு கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து 5 பேர்த்தா விட்டு அந்த 5 பேர்த்தில் யார் வந்து டைமிங் ஸ்பீடாக வர்றாங்க அப்படிங்கிற டைமர் நோட் பண்ணி அதுலேருந்து தான் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆலியா வந்து பார்த்திங்கன்னா இந்த 19 பேர்த்தில் வந்து செகண்ட் ஆளாக வந்து வந்துட்டா. எப்படியோ டைமிங் வந்து 24 செகண்ட்குள்ளே என்னமோ வந்து வந்தா. அங்கே பாருங்கள் எப்படி தவழ்ந்து வரான்னு. நம்மக்கிட்ட வராமல் பக்கத்தில் அவங்க பொம்மை வச்சு அவங்க பாப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. இவன் நேராக அந்த பொம்மைக்கு தான் போகிறா. நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. அது பொம்மை எங்கே இருக்குது அந்த பொம்மை பக்கத்தில் போயிடுறது. வந்தவன் நேராக வந்திருந்தானா அவள் தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பா. அங்கே ஸ்டக் ஆகிட்டா. அதனால் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தால் பார்க்கில் வந்து கொஞ்சம் இது ரேம்ப் பார்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 5 பேராக தான் வர சொல்கிறாங்க. 5 பேராக வந்துட்டு ஒவ்வொருத்தராக நடந்து வரணும். அந்த மாதிரி வந்து இந்த ரேம்ப் பார்க்கில் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல் கவுன் போட்டு விட்டுருந்தேன் அன்ஃபாவுக்கு. அன்ஃபா பாருங்க எப்படி நடந்து வரேன், இடுப்பில் கை வச்சு இப்படி தான் நடந்து வரேன்னு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ராக்கும் போட்டு விட்டுருந்தேன். நிறைய குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. சூப்பராக வந்திருந்தாங்க. ஆனால் வயசு இதுலேயும் தான் அவங்க ப்ரைஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏஜ் வைஸாகவும் நிறைய குழந்தைங்க அழகழகாக போட்டுட்டு இருந்தது. அதில் இந்த பூனைக்குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதையும் நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து அன்ஃபா எதுக்கு ஆடினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனிகா சாங்கு. அதுக்கு தான் மேடம் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. இதில் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க டான்ஸு. இப்போ 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ளே ஆடுற குழந்தைகள்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அப்படி வந்து 5 வயசுக்குள்ளே பார்க்கும்போது அன்ஃபா வந்து சூப்பராக ஆடி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபாவுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸு டான்ஸில். இதுதான் அவள் ஆடினது. நான் வந்து இது பெரிய வீடியோவாக எடுக்கல, ஷார்ட்ஸில் எடுத்ததுனால கரெக்டாக தெரியல. இதுலேயும் வந்து அப்படித்தான் 5 பேர் தான் முதல்ல உள்ளே விடுறாங்க. அந்த 5 பேர்த்துலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து டான்ஸ் ஆடணும். அதில் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்களே வீடியோ ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க, கேமராஸில் ஃபோட்டோஸும் எடுத்துருந்தாங்க. டான்ஸும் வீடியோ எடுத்திருக்காங்க. இதில் தான் வந்து அன்ஃபாக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அவள் எப்படி ஆடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னை கேட்டால் நல்லா சூப்பராக ஆடியிருக்கா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவளை விட பெரிய பசங்களே ஒருத்தருமே வந்து அங்கே அவ்வளோக்கு நல்லா ஆடலை. இவங்களும் இந்த அளவுக்கு ஆடினது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் எப்படி டான்ஸ் ஆடிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக போடலை, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அவள் வந்து ஃபுல் சாங்குக்குமே வந்து ஆடினா.
டான்ஸிங் முடிஞ்சது சாப்பிட்டு வர சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். ஏன்னா ஒரு 2:30 மணிக்கு மேலே தான் இனி வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், நீங்கள் வந்து கிளம்பிக்கலாம், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வேணால் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் பார்ட்டிசிபேஷனுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு கிளம்பும்போது தான் சொன்னாங்க, ஆலியாவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு, ட்ராவலிங்கில் செகண்ட் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ப்ரைஸ் இருக்குது ஆலியாக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்களும் எல்லோரும் ஒன்றா போய் சாப்பிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி அன்ஃபா வந்து டான்ஸில் வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி அன்ஃபாவுக்கும் சேர்த்தி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு ப்ரைஸ் இருக்குங்கிறதுனால சரின்னு சொல்லி நாங்கள் திரும்பி வந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தா இங்கே குழந்தைகள்லாம் உட்கார வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் இல்லாத குழந்தைகள்லாம் போயிட்டாங்க, ப்ரைஸ் இருக்கிறவங்க மட்டும் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா இவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் வாங்க, நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து போயிருந்தோம். ப்ரைஸ் இருக்கிற குழந்தைகள்லாம் அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய குழந்தைங்க ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அன்ஃபா வந்து டான்ஸில் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி வச்சாங்க. பின்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணின குழந்தைங்க அவ்வளோதான். இவங்க எல்லாம் வந்து வின் பண்ணவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அன்ஃபா இது வீடியோவாக ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பா, நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.